விட்டு தர மாட்டோம். காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம், தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம், தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம். தேடி போவோம், தேடி போவோம், தேடி போவோம், தேடி போவோம். தேர்தல் அதிகாரியை தேடி போவோம், தேர்தல் அதிகாரியை தேடி போவோம், தேடி போவோம், தேடி போவோம், தேடி போவோம், தேடி போவோம். தேர்தல் அதிகாரியை தேடி போவோம். தேர்தல் அதிகாரியை தேடி போவோம். 0 0 0 வாக்காளர் எண்ணிக்கை 0, வாக்காளர் எண்ணிக்கை 0 0 0 0 வாக்காளர் எண்ணிக்கை 0. வாக்காளர் எண்ணிக்கை 0. யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ. எங்கள் வாக்கு, எங்கள் வாக்கு, எங்கள் வாக்கு, எங்கள் வாக்கு, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் வாக்கு, எங்கள் வாக்கு, எங்கள் வாக்கு, எங்கள் வாக்கு, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமது நிர்வாகிகள் உரை இருக்கிறது. இதில் முதலாக சென்னை வடக்கு மாவட்டம் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்க அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், நேற்று ஒருவர் சொன்னார், நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் வரலாறு தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த வரலாறு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து வரலாறு என்றால் என்ன என்பதை இந்த இடத்துல வந்து பார்த்தா தெரியும். ஏன்னா காசு கொடுக்காம கூட்டக்கூடிய ஒரு கூட்டம் எங்கள் தளபதி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு. இன்றைக்கு இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எல்லாமே போராடி 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 தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடைசியில பாத்தீங்களா, நம்மளுடைய வாக்கையும் போராடி பெற்று தரக்கூடிய ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மக்களை ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எங்கள் தளபதி அவர்கள் முன்னின்று எங்கள் பொதுச்செயலாளர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, அது எந்த விஷயம்னா, இப்ப நான் வந்து உயிரோடு இருக்கேன், எனக்கு லைஃப் சர்டிபிகேட் கொடுனா எப்படிங்க கொடுப்பாங்க? நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு லைஃப் சர்டிபிகேட் கொடுன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஓட்டு எனக்கு இருக்குது, நான் எதுக்கு இன்னொரு பாம்பை ஃபில் பண்ணி தரணும்? நான் எதுக்கு தரணும்? நீங்க என்ன பண்ணணும், இறந்தவர்களோ இல்ல பெயர் நீக்கம் போன வருஷம் ஓட்டு போடாதவங்க இல்ல வீடு காலி பண்ணவங்க இவங்கள போயிட்டு நீங்க அந்த வந்து திருத்தம் பண்ணி எப்பவுமே நடக்கிற ஒரு சட்டம் தான் இந்த தேர்தல் வந்து நடத்தக்கூடிய ஒரு இது. இந்த வருஷம் மட்டும், போன வருஷம் ஒருத்தர் சொன்னாரு, யார் இந்த சாரு யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு. இப்போ பாத்தீங்கன்னா யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு கேட்டா எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கம் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. இந்த சாருக்கும் எங்கள் தளபதி சார் தான் இந்த இடத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி எங்களுக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு போதும் இந்த மத்திய அரசாங்கத்துடைய கனவு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் இருக்கிற வரலும் பலிக்கவே பலிக்காது. உங்களுடைய ஆட்டம் எல்லாம் வெளி மாநிலங்களும் வட மாநிலங்களும் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. தமிழ்நாடு 2026 தளபதி நாடாக